எஜுகேஷன் ஃப்ரீயா பண்ணுவாரு. எஜுகேஷன் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இவங்க சொந்த சொந்தமா காலேஜ் வச்சிருக்காங்களா, ஹிந்தி ஒழிக்கணும்ன்றாங்க. இவங்க வச்ச ஸ்கூல் ஃபுல்லாவே, இங்க வச்ச எல்லா ஸ்கூல்ஸ் ஃபுல்லாவே காசு கொடுத்து எல்லா ஸ்கூலும் ஹிந்தி ஒழிக்கிற பேர் வெளியே சொல்லிட்டு அவங்க ஸ்கூலெல்லாம் ஏந்தி வச்சுக்கிறாங்க. அவங்க வச்ச ஸ்கூல்ல எல்லா ஸ்கூலுமே சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல என்ன பண்றாங்க, அந்த ஸ்கூல்ல எல்லா லாங்குவேஜ் வச்சுக்கிறாங்க. ஹிந்தியை ஒழிக்கணும்னு சொல்றாங்க தவிர அதனால நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது. பேர் மக்கள் ஏமாத்துறதுக்காக ஹிந்தி ஒழிக்கணும்னு சொல்றாங்க. தளபதி வந்து ஹிந்தி ஒழிப்பாரா? ஒழிக்க தேவையில்லைங்க. ஒரு லாங்குவேஜ் ஒழிக்க தேவையில்லை. நம்ம தமிழ் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் வரணும், அதுவும் இருக்கணும். இல்ல சார், இப்ப தளபதி வந்து அதுக்கு ஒரு சேஞ்ச் வருமா? மாற்றம் கண்டிப்பா நடக்கும். ஒரே நாள் நடக்காது, ஆனா நடக்கும். அப்புறம் ஏன் சார் விஜய் வித்யாசம்ல ஹிந்தியை வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா வச்சிருக்காரு விஜயோட ஸ்கூல்ல? ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா சார்? சார் வேற ஸ்கூல்ல ஃபீஸ் கம்மியா? நான் சொல்றது கரெக்ட் தான் சார். நான் திமுக குற்றச்சாட்டு இல்ல, திமுக மட்டும் சொல்ல, ஏடிஎம்கேவும் சொல்றேன். ரெண்டு கட்சியுமே சொல்றேன். ரெண்டு ஸ்கூலுமே நான் சொல்றேன். ரெண்டு சொல்றேன். விஜய் ஸ்கூல்ல கிடையாது, எல்லா ஸ்கூல்லும் இருக்கு. எந்த ஸ்கூல்ல இல்ல சார்? எந்த ஸ்கூல்ல இல்ல சொல்லுங்க. நீங்க தான் சார் சொன்னீங்க, பிரச்சனையா சொன்னீங்க. தமிழ்நாடு தமிழ் ஃபர்ஸ்ட் சார். தமிழ் ஃபர்ஸ்ட் வளர்க்கணும். நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது ஹிந்தி இருக்கு, தப்பு ஒண்ணும் கிடையாது.